ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. மகான்கள் அடியவர்களுக்கு எப்படியும் அருள்வார்கள் என்பதை நிரூபிக்கும் அருள் விளையாட்டை தான் இன்று பார்க்க இருக்கின்றோம். மேல்நாட்டிலிருந்து படித்து டாக்டராக பணிபுரிந்து வந்த பக்தர் ஒருவர் பூர்வ புண்ணிய பலனால் ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டு பாரதம் திரும்பி பக்தியில் ஈடுபட்டு குறிப்பாக கிருஷ்ண பக்தியில் மனம் லயித்தார். அவரது வெகு நாளாகிய கனவாகிய நடமாடும் ஸ்ரீ கிருஷ்ணனான மகாபரிவாளையும் தரிசித்து அருள் பெற்றார். அடிக்கடி மகானை சென்று தரிசிப்பார். எனினும் தன்னை யார் என்று மகாபரிவாளிடம் தெரிவிக்கும் ஆசையே இல்லாமல் அவர் முன் சென்று நிற்பதும் தரிசிப்பதுமே போதும் என்று நினைத்திருந்தார் அந்த உத்தமன். அந்த பக்தர் தினம் விடியற்காலை 4 மணிக்கு முன்பே எழுந்து ஜபம் செய்யும் பழக்கத்தை கொண்டவர். ஒரு நாள் விடியற்காலை மகாபரிவாள் கனவில் தரிசனம் கொடுத்து, உன்னோட கிருஷ்ண பக்தி எப்படி இருக்கு, தினம் கிருஷ்ணாஷ்டகம் பாராயணம் செஞ்சுட்டு இருக்கியா என்று அருளினார். கண் விழித்தவுடன் தன் மனைவியிடம் இதை தெரிவித்தார். கிருஷ்ணாஷ்டகம் எந்த புஸ்தகத்தில் இருக்கின்றது என்று தேடியும் கிடைக்கவில்லை. சுமார் 2 வாரங்கள் கழித்து தனது சொந்த ஊரான ஆலப்புழைக்கு சென்றார் டாக்டர். அப்படியே குருவாயூர் முதலிய கஷேத்திரங்களையும் தரிசித்து விட்டு வர எண்ணம் கொண்டார். அங்கிருந்த போது ஒரு நாள் விடியற்காலை மறுபடியும் கனவில் வந்த மகான், கிருஷ்ணாஷ்டகம் படிக்க சொன்னேனே, ஏன் நீ இதை ஆரம்பிக்கல என்று கேட்க, அந்த புத்தகம் தன்னிடம் இல்லை என்று பக்தர் பதிலளிக்க, உடனே மகான், உன்னோட வீட்டு ஃப்ரிட்ஜின் மேலே பிரகஸ்தோத்திர ரத்னாகரத்தில் இருக்கு இந்த ஸ்லோகம் என்று கூறி ஆசீர்வாதம் செய்து மறைந்தார். திகைப்படைந்த டாக்டர் உடனே ஆலப்புழையில் தங்காமல் வீடு திரும்பி வந்து பார்த்தால் கனவில் மாமுனி சொன்னபடியே ஃப்ரிட்ஜின் மேல் அந்த புத்தகமும் அதில் கிருஷ்ணாஷ்டகமும் இருந்தன. ஆனந்தமும் ஆச்சரியம் அடைந்த அவர் பரவசத்தோடு அன்று முதலே பாராயணம் செய்ய தொடங்கினார். அது முதல் கிருஷ்ணாஷ்டகம் படித்து முடித்து அர்ச்சனை செய்யும்போது நடமாடும் கிருஷ்ணனான மகாபரிவாளுக்கே முதல் நாமாவால் துளசி அர்ச்சனையை சமர்ப்பிப்பார் டாக்டர். மும்பையில் வசிக்கும் ரோகிணி அம்மாள் ஸ்ரீ மகாபரிவாளின் பரமபக்தி. ஸ்ரீமடத்துக்கு தினமும் சென்று தரிசனம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு காஞ்சிபுரத்தில் வீடு வாடகைக்கு எடுத்து தங்க விரும்பினார். காஞ்சிபுரம் டவுன் ரொம்ப நெரிசலாக இருப்பதால் ஊருக்கு வெளியே சென்று தள்ளி செங்கல்பட்டு போகும் சாலையில் ஒரு இடத்தை தேர்வு செய்து அங்கு வீடு அமைத்து கொண்டார். தினமும் காலை பஸ் பிடித்து ஸ்ரீமடம் வந்து அதிஷ்டானத்தை தரிசனம் செய்வதை வழக்கமாக கொண்டார். அவ்வப்போது அந்த வீட்டை பூட்டிவிட்டு மும்பை சென்று அங்கு சில காலம் வசிப்பார். இப்படியாக காஞ்சிபுரம், மும்பை என்று 2 இடங்களிலும் வசிப்போராக இருந்தார் அவர். ஜனவரி மாதத்தில் செங்கல்பட்டு சாலை வீட்டிலே இருந்த ரோஹிணியால் சில நாட்கள் காஞ்சிபுரம் தரிசனத்துக்கு வர இயலாமல் போனது. பெரியதாக காரணம் இல்லை, ஏனோ தரிசனம் தடைப்பட்டது. இதனால் மனம் வருந்தி மகானிடம் மானசீகமாக முறையிட்டார். ஏன் தரிசனம் தடைபடுகின்றது? என்னிடம் உள்ள தவறு என்ன? மகாபரிவாளுக்கு என்னிடம் பிரியமில்லையா? பார்க்க தரிசனம் கொடுக்க விருப்பம் இல்லையா என்பது போன்ற கேள்விகள் அவருக்குள் எழுந்தன. விடையின்றி வாடிய அம்மாதுவின் கனவில் மதியம் வந்து காட்சியளித்த கருணை மலை, நீ தரிசனத்துக்கு வராவிட்டாலும் பரவாயில்ல, நாளை மத்தியானம் 3 மணிக்கு பஜ்ஜி பண்ணி கொடுத்துரும் என்று உத்தரவிட்டார். கண் விழித்த அவர் ஆச்சரியம் மேலிட, இது பகல் கனவல்லவா, பலிக்காதே என்று எண்ணினார். எனினும் சர்வசாதாரணமாக அதை ஒதுக்கி தள்ள கனவு என்று மனம் வரவில்லை அவருக்கு. பஜ்ஜி செய்து எப்படி தருவது? வீட்டில் பூஜை அறையிலேயே மகானின் திருவுருவப்படம் முன்பு நிவேதனம் செய்யலாம். ஆனால் மறுநாள் மும்பை செல்ல ஏற்பாடாகி இருந்ததால் எல்லா சாமான்களும் காலி, ஒன்றும் இல்லை. கடைக்கு சென்று சாமான்கள் வாங்கி வந்து பஜ்ஜி செய்து நிவேதனம் செய்யும் சாத்தியமற்ற சூழல். செய்வதறியாது தவித்த பக்தை தன்னுடைய கனவில் நிஜமாக வந்து உத்தரவிட்டிருந்தால் அது நடக்கட்டும் என்ற நம்பிக்கையோடு சமையலறையை தொழாவ வீட்டில் அரிசி, பருப்பு என்று மிக அத்தியாவசியமான எந்த பொருளும் இல்லாத இடத்தில் ஒரு டப்பாவில் ஒரு பொட்டலம் இருக்க கண்டு எடுத்து பார்க்க அரை பாக்கெட் கடலை மாவு மட்டும் இருந்தது. ஏது எப்படி வந்தது?
அருள் விளையாட்டில் கேள்வி கேட்டு பிரயோஜனமில்லை. தீபத்திற்கான எண்ணெயில் சிறிது மீதம் இருந்தது. சரி, எண்ணெய் மாவு கிடைத்து விட்டது. பஜ்ஜிக்கு கரிகாய் ஏதாவது உண்டுமே, என்ன செய்வது? இந்த இரு சாமான்களும் கிடைத்ததால் நம்பிக்கை வலுத்த பக்தை இது மகானின் இச்சை என்று உறுதியாக எண்ணி கரிகாய் பையுடன் வாங்குவதற்காக வீதியில் நடந்தார். அக்கம் பக்கத்தில் வீடே இல்லாத அத்வானத்தில் சற்று தொலைவில் ஒரு பெரும் புலியன் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பங்களா இருக்க அதன் வெளியே ஒரு காவல்காரர் தென்பட்டார். அந்த காவலாளி தானே வெளியே அவரிடம் வந்து பேச்சு கொடுத்து எங்கே செல்கின்றீர்கள் என்று கேட்க இவரும் கரிகாய் ஏதாகவும் கிடைக்குமா என்று தேடப்போவதாக சொன்னார். அந்த காவலரோ தன்னிடம் சொல்ல உருளைக்கிழங்குகள் இருப்பதாக சொல்லி உள்ளே சென்று எடுத்து வந்து தந்தார். ஆச்சரியமடைந்த ரோஹிணி தன் இருப்பிடம் வந்து பரபரப்போடு பஜ்ஜி தயார் செய்துவிட்டு கடிகாரத்தை பார்க்க மணி சரியாக 2:58 காட்டியது. ஆச்சரியத்தில் உடைந்தார். பக்தியில் கரைந்தார் மங்கை. என்னே மகானின் அருள் லீலையும் கால கணக்கும். சரியாக 3 மணிக்கு நிவேதனமும் ஆனது. உடனே கிளம்பி காஞ்சி வந்து தரிசனம் செய்து உருகினார் பக்தை. ஸ்ரீமடம் அதிஷ்டானம் வந்தவுடன் தான் மகானின் அருள்மொழியின் மற்றொரு அதிசயம் தெரிந்தது. ஆம், அன்று ஜனவரி 8ஆம் தேதி மாமுனிவர் சித்தியான நாள். சித்தியான நேரமும் அதே 2:58 தான். தமது ஸ்தூல சரீரம் மறைந்தாலும் சூஷ்ம சரீரத்துடன் அருள் உரையாடல் புரியும் மகானின் தெய்வீகத்தை என்னவென்று பாராட்டுவது. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.